வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இடைத்தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளில் முதற்கட்ட சுற்றுப்பயணம் செய்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். மே 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தொடர்ந்து பரப்புரை செய்வார் என அறிவிப்பு. பொன் அமராவதியில் இரு சமூகத்தினரிடையே பதற்றம் நீடிப்பதால் காவல் படையினர் குவிப்பு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உத்தரவை அடுத்து அனைத்து மதுக்கடைகளும் அடைப்பு. தமிழகத்தில் கலவரத்தை தூண்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வைகோ வலியுறுத்தல். பொன் பரப்பியில் தலித்துகள் தாக்கப்பட்டு வீடுகள் சூறையாடப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து உச்சநீதிமன்ற அமர்வு விசாரணை. நீதித்துறையின் சுதந்திரத்தை காக்கும் வகையில் நடந்து கொள்ள ஊடகங்களுக்கு அறிவுறுத்தல். இந்துக்களை தீவிரவாதிகள் என கூறியவர்களுக்கு பதிலடி கொடுக்கவே பிரக்யா சிங் போபாலில் போட்டி. பெண் சாமியாரை எதிர்க்கட்சியினர் இழிவுபடுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மே 1 முதல் 8ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை ஆற்றவுள்ளார். இதுகுறித்து திமுக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே 1, 2 ஆகிய தேதிகளில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மே 3, 4 ஆகிய தேதிகளில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மே 5, 6 ஆகிய தேதிகளில் சூலூர் தொகுதியில் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து பரப்புரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 7, 8 ஆகிய தேதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்து பரப்புரையாற்ற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பொன் அமராவதியில் நிகழ்ந்த மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை இழிவாக பேசி சமூக விரோதிகள் சிலர் அதனை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து கடந்த 2 நாட்களாக அங்கு பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி 3 நாட்களுக்கு 49 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த உட்கோட்ட நடுவர் சிஆர்பிசி செக்ஷன் 144(1) கீழே 3 தினங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய 49 வருவாய் கிராமங்களுக்கும் 3 தினங்களுக்கு இன்றிலிருந்து 21ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் இந்த 144(1) தடை உத்தரவு உள்ளது. ஸோ பொதுமக்கள் கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஈவினிங். நானும் அங்கே போய் பார்த்துட்டு வந்த சிச்சுவேஷன் இப்போ நார்மல்சியாக தான் இருக்க சிச்சுவேஷனு. இந்த நிலையில் பொன்னமராவதி மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டும் இன்று மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கலவரத்தை தூண்டிவிடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை புரிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலினை சந்தித்து பாராட்டும் நன்றியும் தெரிவிக்க வந்ததாக கூறினார். வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாமல் ஆம்பூர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தியது தேர்தல் ஆணையத்தின் ஒருதலைபட்சமான முடிவு என வைகோ குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற
முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அனைத்து தொகுதிகளுக்கும் தன்னுடைய முழுமையான நேரத்தை வழங்கி முனைப்பான பணிகளிலே ஈடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்னுடைய ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவிப்பதற்காக வந்து சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். 40 நமது என்று சொன்னதில் ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை. அந்த தேர்தலை நடத்தாமலே ஆம்பூர் குடியாத்தத்துக்கு தேர்தல் நடத்தியது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருதலை பட்சமான முடிவு. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தலித் மக்கள் தாக்கப்பட்டதற்கும் வீடுகள் சூறையாடப்பட்டதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தோல்வி பயத்தால் பாமக மற்றும் இந்து முன்னணியினர் பொன்பரப்பியில் தலித் மக்கள் வீடுகளை சூறையாடியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பல வாக்குச்சாவடிகளில் பாமக, பாஜகவினர் வாக்களிக்க வந்தவர்களை மிரட்டி இருப்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கீழ்விசாரத்தில் பாமக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்தபோது துணை ராணுவப் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள வாக்கு போடப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளதால் அங்கு மறுதேர்தல் நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகாரை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு நீதித்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என ஊடகங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாயிடம் உதவியாளராக பணியாற்றிய பெண் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியிருந்தார். இது தொடர்பாக 4 ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. நீதித்துறையின் சுதந்திரத்துடன் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என சொலிசிஸ்டர் ஜெனரல் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, சஞ்சய் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த ரஞ்சன் கோகாய் இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என தெரிவித்தார். நீதித்துறையின் சுதந்திர செயல்பாடு தீவிர அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையை சீர்குலைக்க மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அதே நேரத்தில் நீதித்துறையின் சுதந்திரத்தை காக்கும் வகையில் ஊடகங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் தேவகவுடா மீண்டும் பிரதமராகும் கனவில் மிதப்பதாக எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா சிவமோகாவில் ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்தார். அப்போது மதசார்பற்ற ஜனதா தள கட்சி 7 மக்களவை தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுவதாகவும் அதே நேரத்தில் மீண்டும் பிரதமராகலாம் என்ற கனவில் தேவகவுடா மிதப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமராகாவிட்டாலும் பிரதமரின் ஆலோசகராக ஆகிவிட வேண்டும் என்கிற துடிப்பில் தேவகவுடா உள்ளதாகவும் எடியூரப்பா குறிப்பிட்டார். கர்நாடகத்தில் 22 மக்களவை தொகுதிகளுக்கு மேல் பாஜக கைப்பற்றும் எனவும் எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்தார். இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவே போபாலில் பிரக்யா சிங் தாக்கூரை வேட்பாளராக களமிறக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேட்டியளித்தார். அப்போது போபால் பாஜக வேட்பாளர் பிரக்யா சிங் ஹேமந்த் கர்கரே பற்றி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பற்றி செய்தியாளர் கேட்டார். அதற்கு பதிலளித்த மோடி, இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காகவே பிரக்யா சிங்கை வேட்பாளராக களமிறக்கியுள்ளதாக தெரிவித்தார். காங்கிரசின் திக் விஜய் சிங்குக்கு பிரக்யா சரியான போட்டியாக விளங்குவார் என குறிப்பிட்டார். பெண் சாமியாரை எதிர்க்கட்சியினர் இழிவுபடுத்துவதாகவும் பிரதமர் மோடி வேதனை தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து பிரியங்கா காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியிலும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். கேரள மாநிலம் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை ஆதரித்து இவரது சகோதரி பிரியங்கா காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பழங்குடியின மக்களின் தற்போதைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாகவும் அவர்களின் நிலை கண்டு மிகவும் வருந்துவதாகவும் தெரிவித்தார். நாளை கேரளாவில் பிரச்சாரம் ஓயவுள்ள நிலையில் இன்று பிரியங்கா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் என் டி திவாரியின் மகன் கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறையினர் அவர் குடும்பத்தினரிடம் விசாரித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் மாநிலங்களின் முன்னாள் முதலமைச்சரும் ஆந்திர மாநில முன்னாள் ஆளுநருமான என் டி திவாரியின் மகன் ரோஹித் சேகர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். 40 வயதான அவர் மாரடைப்பால் இறந்ததாக முதலில் கூறப்பட்டது. இருப்பினும் சந்தேகம் எழுந்ததை அடுத்து அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள கூராய்வு அறிக்கையில், ரோஹித் சேகர் முகத்தில் தலையணையால் அமுக்கப்பட்டதால் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரோஹித் சேகரின் குடும்பத்தினர் மற்றும் வீட்டு பணியாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரோஹித் சேகர் என் டி திவாரியின் மகன்தான் என கூறியதை அவர் ஏற்றுக்கொள்ளாததை அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். மரபணு சோதனை நடத்துவதற்கு முதலில் இரத்த மாதிரியை கொடுக்க மறுத்த என் டி திவாரி பின்னர் கொடுத்தார். 6 ஆண்டு சட்ட போராட்டத்துக்கு பின் ரோஹித் சேகருக்கு தந்தை என் டி திவாரி தான் என 2014ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட திவாரி தனது 88வது வயதில் ரோஹித் சேகரின் தாய் உஜ்வாலாவை திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று திவாரியின் மகன் என நிலைநாட்டிய ரோஹித் சேகர் தலையணையால் அமுக்கி கொல்லப்பட்டிருப்பதன் பின்னணி பெரிய சதி இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடக்கிவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் பூர்வா விரைவு ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து டெல்லிக்கு பூர்வா விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் அருகே ரூமா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ரயிலின் 12 பெட்டிகள் திடீரென தண்டவாளத்தை விட்டு கீழிறங்கின. இவற்றில் 4 பெட்டிகள் கவிழ்ந்தன. இதனால் நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பயணிகள் அலறினர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த ரயில்வே துறை தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தடம் புரண்ட ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்ட 900 பயணிகள் மற்றொரு ரயிலில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாலைக்குள் அந்த தடத்தில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் திருநாளை ஒட்டி கிறிஸ்தவ மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தை கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். உலகமெங்கும் நாளை ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த புனித நாளில் உலகமெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என்றும் சகோதரத்துவம் தழைக்கட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே சமய நல்லிணக்கமும் வாழ்வில் மறுமலர்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த ஈஸ்டர் திருநாள் அமைந்திட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஈஸ்டர் திருநாளில் அன்பும் இரக்கமும் அனைவரிடமும் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மத இன மொழி வேறுபாடுகளை மறந்து பகைவர்களுக்கும் அருளும் பண்பு மனிதர்களிடையே மிளிரவும் அனைவரும் அமைதி சமாதானத்தோடு மகிழ்ச்சியாக வாழ இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நெஞ்சில் உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் நாளை மறுநாள் முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது.
மே மாதம் 23ஆம் தேதி மாலை தமிழகத்தின் முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலினை அழைக்கின்ற நாளாக இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் மே மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இங்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து பரமத்தி பகுதியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி, நேற்றோடு மோடியின் கதை இந்தியாவில் முடிவுற்றதாகவும் நாளையோடு எடப்பாடியின் கதை முடிவுக்கு வரும் என தெரிவித்தார். நேற்று மோடி கதை நேத்தோட முடிஞ்சு போச்சு. நாளையோடு எடுபடியினுடைய கதையும் முடிய போவது அது அரவக்குறிச்சியில் தான். ஒன்றை நிலவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றோடு மோடியினுடைய கதை முடிந்துவிட்டது. இந்தியாவில் இனி இந்திய நாட்டுடைய பிரதமராக ராகுல் காந்தி தான் வர இருக்கின்றார். அதை சொன்னவர் தளபதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அவர் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் இணைந்திருந்தாலும் நிச்சயம் ஒரு புதிய பாதை, புதிய வெளிச்சம் உருவாகின்ற நாள் தான் மே 23 அன்றைக்கு மாலை தமிழகத்தினுடைய முதல்வராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கின்ற நாள் அந்த நாள். உசிலம்பட்டி அருகே தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்த விவசாயி வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த ஏழுமலை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி வெள்ளசாமி. இவர் வழக்கம் போல் தனது தோட்டத்திற்கு சென்று வேலைகளை முடித்துவிட்டு தோட்டத்து வீட்டிலேயே தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் வெள்ளசாமியை தேடி அவரது மகன் வேல்முருகன் தோட்டத்து வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் மர்மமான முறையில் வெட்டப்பட்டு இறந்து கிடந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஏழுமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த ராசகுப்பம் பகுதியைச் சேர்ந்த தேமுதிக ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார். இவர் நேற்று இரவு அதே பகுதியில் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்துள்ளார். இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நரேந்திர மோடியை விட தேவகவுடா சிறந்த பிரதமர் என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி ஊப்ளியில் ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்தார். அப்போது 5 ஆண்டு காலம் பிரதமர் பதவியில் இருந்த நரேந்திர மோடியை விட 10 மாத காலம் பதவியில் இருந்த தேவகவுடா சிறப்பாக ஆட்சி நடத்தியதாக தெரிவித்தார். தேவகவுடா ஆட்சி காலத்தில் நாடு அமைதியாக இருந்ததாகவும் எந்த இடத்திலும் தீவிரவாத தாக்குதல் நடத்தவில்லை எனவும் குறிப்பிட்டார். தேவகவுடா ஆட்சியில் பாகிஸ்தானுடன் மோதல் ஏற்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டார். பாலக்கோட்டில் விமானப்படை தாக்குதல் நடத்தியதை அரசியல் ஆதாயத்துக்காக மோடி பயன்படுத்துவதாகவும் குமாரசாமி குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல முறை மோதல் நிகழ்ந்துள்ள போதும் அப்போதிருந்த பிரதமர்கள் அதை அரசியலாக்கவில்லை எனவும் குமாரசாமி தெரிவித்தார். தருமபுரி மக்களவை தொகுதியில் 10 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்த கோரி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மாவட்ட தேர்தல் அலுவலர் மலர் விழியிடம் புகார் மனு அளித்தார். தருமபுரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் அதிமுகவினர் கட்டாயமாக வெளியேற்றியதாக கூறினார். 10 வாக்குச்சாவடி மையங்களில் முறையான வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாப்பிரெட்டிப்பட்டிக்கு உட்பட்ட தொகுதியில் வருது. இந்த 10 பூத்துக்கு மறுவாக்குப்பதிவு அதாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறனால இந்த ஒதுக்கப்பட்ட இந்த ஆதி திராவிடர்கள் இவங்களுக்கு அவங்களுடைய பேசிக் அந்த ஓட்டிங் ரைட்ஸை டினை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இவங்க ஏற்கனவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே அவர் கூறியது போல நம்ம அதுவும் தலைமை கழகத்தில் ஒரு பெரிய கேஸாக கொடுத்துருக்கோம். பட் இது வரைக்கும் அவங்க அதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. இந்த 10 பூத்தில் தப்பு நடந்திருக்கு, அதை சரி பண்ணணும். அதுக்கு நாங்கள் மறுவாக்கு பதிவு பண்ணி கேட்டிருக்கோம். கடலூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ரயில் முன் பாய்ந்து மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் துறைமுகத்தை அடுத்த கோதண்டராமபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகள் காவ்யா முத்துநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்தார். இந்நிலையில் நேற்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேர்ச்சி பெற்ற காவ்யா 600 மதிப்பெண்களுக்கு 240
444 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார். இந்நிலையில் மதிப்பெண் குறைவானதால் மனமுடைந்த காவ்யா கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தருமபுரி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து நாசமாகின. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, சாமியாபுரம் பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்தன. கோடையில் கடும் வறட்சியிலும் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி காப்பாற்றிய வாழை மரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்ததை அடுத்து விவசாயிகள் கடும் வேதனைக்குள்ளாகினர். வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் சாலையோர கடை நடத்தி வந்த நபரை 4 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். சென்னை அடுத்த திருநீர்மலை சாலையில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு எந்நேரமும் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இங்குள்ள சாலையோரத்தில் சீனிவாசன் என்பவர் பன்றி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இப்பகுதிக்கு வரும் குடிமகன்கள் சீனிவாசன் நடத்தி வரும் கடையின் டேபிளின் மேல் வைத்து மது அருந்தினர். இதனை தட்டி கேட்டபோது சீனிவாசனுக்கும் மது பிரியர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. அப்போது சீனிவாசன் மது குடிக்க வந்தவர்களை கம்பியால் தாக்கியதாக தெரிகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் மேஜைக்கு அடியில் இருந்த இறைச்சி வெட்டும் கத்தியால் சீனிவாசனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அருகில் இருந்தவர்கள் இக்கொலை குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையில் ஈடுபட்ட தீனா, பார்த்திபன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நாளையுடன் நிறுத்தப்படுகிறது. ஈரோடு பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பவானிசாகர் அணையிலிருந்து புன்சை பாசனத்திற்காக கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டது. முறைவிட்டு 6 சுற்றுகளாக தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததை அடுத்து தண்ணீர் திறப்பு 5 சுற்றுகளாக குறைக்கப்பட்டது. அதன்படி அணையிலிருந்து நீர் திறப்பு நாளை மாலையுடன் நிறுத்தப்படுகிறது. உலக புத்தக திருவிழாவை ஒட்டி நெல்லையில் 50 லட்சம் புத்தகங்களை கொண்ட புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டது. உலக புத்தக தினத்தை ஒட்டி தேசிய வாசிப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சியில் 50 லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 1 லட்சம் தலைப்புகளின் கீழ் 30 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவர்கள், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் என பலரும் கண்டுகளித்து வருகின்றனர். படிக்கக்கூடிய இளைஞர்கள், அறிஞர்கள் அனைவரும் பயன்படுத்தி இந்த வாய்ப்பினை படிக்கும் பழக்கத்தினை ஊக்குவிக்க வேண்டும். அதாவது வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவாசிப்புங்கிற மாதிரி இந்த வாசிக்கும் பழக்கத்தை ஒரு முன் கருவியாக எடுத்துக்கொண்டு இதனை கருத்தில் கொண்டு வரக்கூடிய இளைய தலைமுறைகளை சிறந்த அறிவாளிகளாகவும், படைப்பாளிகளாகவும், சிறந்த அறிஞர்களாகவும் இதனை பயன்படுத்தி அனைவருக்கும் உபயோகப்படுத்திடும்படி தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.